ஒரு சைடு டெஸ்டிஸில் மட்டும் திடீர்னு பெயின் வீக்கம் வந்துச்சு அப்படின்னா அதை சாதாரணம்னு இக்னோர் பண்ண வேண்டாம். இது எபிடிடிமைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். அதாவது விரைப்பை மேல் இருக்கும் குழாயோட வீக்கம் ஆர் இன்ஃபெக்ஷன். இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற டியூபோட இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன். சில பேருக்கு நடக்கும்போது வலி, டச் பண்ணால் பயங்கர பெயின், ரெட்னஸ், சம்டைம்ஸ் ஃபீவர் கூட இருக்கலாம். இது ஏன் வரலாம் அப்படிங்கிற காரணத்தை பார்த்தா 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனால வரலாம். 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யூரினரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். சம்டைம்ஸ் இது நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா இந்த எபிடிடைமிஸ் அப்படிங்கிற டியூப்ல இருக்க இன்ஃபெக்ஷன் டெஸ்டிஸ்க்கு பரவி எபிடைமோ ஆர்கைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கும் கொண்டு போயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வெயிட் பண்ணிக்கலாம், சூடு பிடிச்சிருக்கும், தண்ணி குடிச்சிக்கலாம், இளநீ குடிச்சா சரியாயிரும்னு சொல்லிட்டு வீட்டில் வெயிட் பண்ணாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஸ்க்ரோட்டல் டாப்லர், ஸ்க்ரோட்டல் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கறது பெஸ்ட்னால சரியான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் போய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரெக்கவரி இருக்கும். செல்ஃப் மெடிகேஷனை மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இதே மாதிரி பெயின் கொடுத்து ஆனால் டெஸ்டிஸே ரிமூவ் பண்ணக்கூடிய எமர்ஜென்சியாக கொண்டு போகிற டெஸ்டிகுலர் டார்ஷனை பற்றி நாளைக்கு பார்க்கலாம்.